சந்தன கேக்கும் மரமறி அவர் சவாரியாரி கொண்டார் ஆடலையே அசையலையே அசையலையே அழகு சந்தன மரமதுரா முத்து செட்டி நல்ல சீனி செட்டி முத்தேழந்தானந்த மூன்று பேரும் ஒரு கரண்டு நாயை அவர்கள் கொண்டு வந்து நீங்கி ஈரி எப்பம் வழி கொடுத்தார் மடைதி ரெண்டு அங்கு வாரதைவோ வாரதைவோ ஐயா வருவோர் ஐயா அந்த பணம் மறந்தா வாரதோ ஏகாதேசி நல்ல பட்டணத்தே இருட்டு நாட்டு நல்ல கடலோரம் பட மரத்தை கொண்டு இவர்கள் சேர்த்த பின்னாய் விஸ்வ குலத்தார் எல்லாம் அவர்கள் ஒன்று கூடிய என்ன வாழறங்கள் அவங்க கொண்டு வந்து என்ன ரூபு ரூபாக அறுப்பார்களா 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 பழக பழகையாக ஏற்பார்களா அறுப்பார்களா அமரத்தீல பிறந்த வாழையே ராஜமல்லி போதார் ஆதி நாராயண லிங்கேஸ்வரே ராஜலிங்கி போதாயே சங்கீரி மாறாப்பு இருப்பு சங்கீரி மையுமாக இளவிட்டமாக யான போலையே அதை யான போல யானைய போய் அவருக்கு ஏழான நோக்கு முன்னாயே அவருக்கு இளவயிற வெளியழகாயே அவருக்கு இந்த தடி இழுப்பு தடி அங்கார ஒங்காரமா பிறந்தவர்களாயே ஆதி நாராயண லிங்கேஸ்வரே அழகுராக லிங்கே போதாயே அவருக்கு வேலை நல்ல வேலையாற்றே அவருக்கு விளையாடும் நோயமையாயே யாராவி ஓடுவாராயே ஏழுமரம் காவு தெய்வாயே துரிமுத்தை வாசல் தெய்வாயே ஆதி நாராயண லிங்கேஸ்வரே அழகராக லிங்கே போதாயே நம்ம பிறமதி நமரந்தவளா பிரம்ம கோட ராச்சுரையாயே தாய் காட்டு வேக்கி வனபேச்சி நீலகண்ட கசமதியிலாயே நின்று விளையாடுவாளாயே நீலகண்ட வேச்சி அம்மா மலையரசி வேச்சி அம்மாயே தாயான மலையரசி கடற்கரைய காத்தவளாயே கண்ணந்தங்கை முத்தாரம்மாயே குலசை நகர் முத்தாரம்மாயே கருங்காளி இங்காளி வத்தை காளி பவளக்காளி மாசான காளியோடு தெல்லவன காத்தவளாயே தெல்லவன காளி அம்மாயே நாலு கையா எட்டு மோகாயே யாக போக அடைவாரே நாயான காளி அம்மாயே சான்றோர் குளம் காத்தவளாயே சக்தி உள்ள பத்திரகாளி கருங்காளி இங்காளி வத்தை காளி பவளக்காளி பல நிற வேடத்தீராயே தாயான உத்தாரமாயே ஆளாளி ஓடுவாளாளே ஞானசேக மூர்த்தியோடே அம்மையான காளியம்மாயே கோவான தங்கையம்மாயே அம்மையான உத்தாரம்மாயே ஆறு சிவத்தியோடே ஆதியில வந்தவளாயே ஆதிவரா சக்தியம்மா தாயான கூடாதே மூன்று முகம் உண்டவளாயே முகம் மிகவும் கூடாதே ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அண்ணாவி திரவாய் மாடல் மாடனோடு
ஊருவாராய் அகத்திய ஈஸ்வரராய் செப்பையில வளர்ந்த பிள்ளாய் செல்ல பிள்ளை அவகருப்பாய் கரிகுறைக்கு போனதாரே சுவாமி என்று பேருமற்றாரே 18ஆம் படி கருப்பு சுவாமி சபரிமலை காவக்காரே பொல்லாத கருப்பனோடு மணிவிளக்கு பிறந்த பிள்ளாய் மாயாண்டி உடலையாயே ஐகோட்டு மகராஜாயே ஆறுமுகம் உங்களத்தாயே சித்தாத்து கரைக்காரே சுடப்பேரி சுடலத்தோடு ஆளாளி ஓடுவாராயே ஐகோட்டு மகராஜாயே மாயாண்டி சுடலையோடு ஆரிய நாட்டு பிராமணராயே 6 பேருக்கு இளைய தம்பி ஆரிய முத்துவற்றாயே 7 மரம் ஆவுதைவாயே வேளமட்டவராயனோடு பட்டாச்சி அம்மனுமாயே 21 குமார குருவரணி வெற்றி அப்பனே கொண்டல் வந்து குமார குருவரணி அப்பனே கொண்டல் வந்து சுவாமி அமர்தீனே பிறந்த வாழன் ராஜமன்னர் ஜங்கிலி பூதம் சட்டக்குள்ள ஒளித்தலாளி சாமி சட்டநாதன் யத்ரவாளன் ஆதி நாராயண லிங்கேஸ்வர அழகு ராஜன் ஜங்கிலி பூதம் சங்கிலி பூதங்கதைகள் வாட சங்கிலி பூதங்கதைகள் வாட சக்தி உமையவளை அல்புரிவா ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரம் மரத்தை கொண்டு சேர்த்ததுக்கு பின்னால் சரி குலத்தார் யாரும் ஒன்றாக சேர்ந்து பாலரங்கள் மூலமாக வளர உலக அடித்தார்கள் தட்டு உலக அடித்தாங்க சுத்து உலக போட்டார்கள் தேக்கு மரம் அதனாலே சரி தேர்ப்பலைகால் சேர்த்தார்கள் ஆக்கமுள்ள ஈசா ஆணை தந்தோ அணி அணியாய் வேளா தான் பரத்தி பரத்தி ஆணை தந்தோ அணி அணியாய் வேளா தகட்டாளி வருகை வரிசையாய் ஆணிகள் தைத்து தீர்க்கமாய் பாய்மாரோ மேலே நிறுத்தி திசை 4 பொன்னாள் கையற்றாயிருக்கி பார்ப்பவர் பெருமைக்கு அரசரைகள் மென்ன பளபளனோ மினுங்கூதி கப்பலது கப்பல் பாட்டு பாடி எழுத்தாரை கப்பலை சிக்கியதோர் சிங்கை மணியோகை மின்ன சுத்து நகர் ஜாளர்கள் மின்ன போக்கூரை கண்டு நீ சுங்கால நல்லூ போகுதடா வெண்கல மணியோகை கப்பல்
எந்தெந்த தீவாங்குறத்திலிருந்து வாங்கிரத்திலிருந்து எண்ணி சொல்ல முடியாத சரத்துகளை கொண்டு முடியாத கணக்குகளை கொண்டு பஞ்சவர்ண கிளி கொஞ்சம் வங்காள தேசம் வங்காள தேசம் பலவிதமான நெல்வடியும் வாழ்வடியும் சம்பா சிறுமணியும் பொன்மணியும் சிறுராசி நெல்லு சிறுவாசி நெல்லு பொடிக்க தாவணக்க தா குங்கும சம்பா குணமல்லிகை சம்பா மல்லிகை சம்பா மனமுள்ள சம்பா மனமுள்ள சம்பா அரவர்க தேசத்தில விளைந்து வரும் சம்பா கடுகு சம்பா மிளகு சம்பா கற்பூர சம்பா கன்னியாரிசியுடன் கட்டை அரிசி கரிமஞ்சள் பொடி மஞ்சள் காரமுள்ள மஞ்சள் காரமுள்ள மஞ்சள் களிப்பாக்கு சுண்ணாம்பு இந்துப்பு வெடியுப்பு இத்தனை சாமான்களை ஏற்றி ஆமையா கப்பல் வெள்ளோட்டம் போகிறதும் ஆமா முதலாம் முத்து கப்பல் போய் கொண்டிருக்கிறது ஆமையா இரண்டாவது சனி கப்பல் போய் கொண்டிருக்கிறது ஆமா மூன்றாவது உத்தரதான் கப்பல் போய் கொண்டிருக்கிறது சரி கப்பலும் அப்படியே கடல் கரையை விட்டு ஆமா கடலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது சரி எல்லாம் கடற்கரையில இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாரு சட்டநாதன் கீத்துல வர சங்கிலி புதமானவர் ஆமா ஆதி நாராயணர் இங்கே சில சங்கிலி விழுத்தாரோ ஆமா கருத்தில் பலவான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் சரி நினைப்பாலும் தெரியுமா என்ன நமக்கு வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் என்றவர் மனதில் எண்ணி ஏற்றராக பூதம் என்ன கடற்கரையில் தானே விஸ்வரூபம் கடற்கரையில் உருவாளோ முனைமிகளோ என்ன காலெடுத்து வைத்த போது அங்கு வைத்த போதே என்ன கப்பல் அலை மோதிடுமா எடுத்து வைத்த போதே காத்து நல்ல புயலும் போலே கருங்காற்று போலே சூறாவளி காத்து போலே சுழட்டு தேழு பழைத்தான் ஆனச்சீரான் போலே அவட்டு தேழு பழைத்தான் கொம்பஞ்சீரான் போலே கோட்டு தேழு பழைத்தான் தடி கொண்டடிப்பாராம் அவர் பாரா இன்ன தண்டையத்த ஒடிப்பாராம் அவர் ஒடிப்பாரா தடி கொண்டு அடிப்பாரா செட்டியையும் கொண்டுடுவான் செட்டியையோ முத்து அளந்தான வங்களத்தியடு வெங்களையோ வங்களத்தியடு அவரா பங்குடையா கப்பலையோ கடலோடு கடலாக கப்பலையும் தாழ்த்து விட்டு கடற்கரையின் ஓரமாக அந்த ஓரமாக அவரோ கண்ணியத்தோடு வருவாரம் அது வருவார் கடற்கரையின் ஓரமாக
சட்டநாதன் ஏத்திரவாளர் சங்கிலி புதமானவர் ஆமா கடலோடு கடலாக 7 கப்பலையும் தாழ்த்து விட்டு ஆமையா கடற்கரையின் ஓரமாக கண்ணியத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். சரி அது வந்து கொண்டிருக்கும் போதுதான் என்ன முத்து சிட்டுடைய மனையாலும் ஆமா சீனியுடைய மனையாலும் சரி முத்தளந்தானது கொஞ்சாயமாக சேர்ந்து ஆமா சேர்ந்த சில செட்டிய பெண்களோடு சரி சாலமானம் செய்ய வந்துகிட்டு இருக்கிறார்கள். ஆமா இப்படி வருவாங்க தெரியுமா? அப்படி அவள் தலையிலிட்ட எண்ணெயோடு எண்ணெயோடு தலையிலிட்ட எண்ணெயோடு என்ன தலை புண்ணாக்கு மஞ்சளோடு மஞ்சளோடு தலையிட்ட எண்ணெயோடு தலப்பண்ணாக்கு மஞ்சளோடு என்ன குடமடு தீனையில் வைத்து கையில் வைத்து என்ன குழுக்கு நடை நடந்து வாரா நடந்து வாரா என்ன போதை நல்ல செட்டிய பெண்கள் செட்டிய பெண்டை செட்டிய பெண்களை தான் கண்டவோது சட்டநாதன் கேற்றவாழன் ராஜ சங்கிலி புதமவர் வாருங்கொடி செட்டிய பெண்ணை வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் உங்களோட கணவன்மார்கள் என்ன கப்பலோடு கப்பலாக என்ன கடலாடியிலே மாண்டு போனா என்ன நீங்க 3 பேர்களுமே எனக்கு பாரியாக இருக்க வேண்டும் என்று சங்கிலி போதா சின்ன போது அந்த செட்டிய பெண்கள் என்ன நாக்கை பிடுங்குவாரா நாக்கை பிடுங்குவாரா நாக்கை பிடுங்குவாரா நல்லோயிரை மாய்த்தார்களே மாய்த்தார்களே நமது நல்லோயிரை மாய்த்தார்களே மாய்த்தார்களே மாய்த்தாங்கோ நாக்கை பிடுங்குவாரா அவர்கள் நல்லோயிரை மாய்த்தார்களே இந்த ஏகாதேசி வட்டத்தில் அந்த 2 நாட்டு கடலோரம் இன்பமோடு வாழ்ந்து வந்த அந்த செட்டிமார் பழவையெல்லாம் கட்டி நொறுக்குவாரா கட்டி கட்டி தலவரிசை ஆக்குவாரா இவரோ தலவரிசை ஆக்குவாரா ஆக்கினார் எங்கள் சட்டநாதன் ஏற்றவாழன் ராஜ சங்கிலி புதமாவர் கண்டிகள் பல்லாக்கை போட்டு கொண்டு நமக்கு முன்னால் 7 பூதங்கள் நமக்கு பின்னால் 7 பூதங்கள் கண்டிகள் பல்லாக்கை சுமந்து வர என்ன சங்கிலி மாறாப்பு தங்க சங்கிலி மாறாப்பு சங்கிலியும் கையுமாக விட்ட மதை யானை போலே மதை யான குள யானையே ஏழான சுவப்பு அவருக்கு இளவயிர தடியழகா அவருக்கு இட்ட தடி இழுப்பு தடி
அங்கார ஓங்காரமாய் பிறந்தவர் இங்க அழகு ராஜ சங்கிலி போதம் சரவை துப்பட்டா வள்ளவேட்டா அவருக்கு சந்திரகாவி உருவா கேட்டா இந்த வெள்ளியாள போனோளா அவருக்கு விளமதியா தாழ்வடமா இந்த மாணிக்கத்தால் போனோளா இந்த மரகத்தால் தாழ்வடமா இந்த தங்கத்தாலை போனோளா அவருக்கு தனிவயிற தாழ்வடமா இந்த தாழ்வடங்கள் அணிந்தவர்தான் தானே ராஜ மன்னர் செங்கிலி போதாம் கடற்கரையின் ஓரமாக என்ன கண்ணியத்தோடு வருவாரா அந்த திருச்சம்பதி நாடகருக்கு திருச்சம்பதி நாடகருக்கு அவர் திறமையோடு வந்து சேர்ந்தார் சட்டநாதன் கேத்திரவாளராஜ சங்கிலி புதமானவர் அவை கடற்கரையின் ஓரமாக கணியத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். எங்க வந்து சேர்ந்தார்? திருச்சபதி நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். திருச்சபதி நாட்டுக்கு வரபோதும் ஆணிவள திருநாளானது 6ஆம் திருநாள் நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கோ அம்பிகை வள்ளிதேவானை கோவில்களுக்கோ அப்படி சட்ட சாத்தி வந்துகிட்டு இருக்கிறார்கள். இப்படி வருவாங்க தெரியுமா? 1000 தீவட்டிகள் ஓட்டு வரை அதிர்வேட்டு முழங்கி வர நட்டுவார்கள் வட்டமிடை என்ன நட்டுவர்கள் வட்டமிடை தாசியர்கள் கடவுடல வாரபோது கண்டாரே என்ன கருத்தில் என்ன கொண்டாரே நமக்கு வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் என்ன நாமல் வந்த உதவை தன்னை கேளவர் அறிய வேண்டும் வள்ளி தெய்வ யார் அறிய வேண்டும் என்ன எந்த வர்மன் அதில் நீ ராஜா அங்கு அட்டாளிட்டி செய்ய போறா அட்டாளிட்டி போறா ஆதாளி போடுவாரா அவரோ இன்னல்கள் நடத்துகிறார் இடைகுறிகள் இந்த கோவில் உள்ள தாசிகளை முழுகு மேளர்களை இந்த கை காட்டும் தாசிகளை கை களவாய் இந்த தழுவையுட சாரமதை கட்டி பரத்துகிறார் இந்த ஆறுமுக வேளவர்க்கு இந்த ஆயகத்தை கொடுப்பாரா ஆயாசத்தை கொண்ட ஆறுமுக வேளவரானவர் இது ஏன்னைக்கு இப்படி ஆயுஷ் வந்துகிட்டு இருக்கு? அது ஆவணி மாதத்துல 6ஆம் திருநாளைக்கு நமக்கு ஆயாக்கம் வந்த காலமே கிடையாது. ஏன்னைக்கு இப்படி வந்துகிட்டு இருக்க? இது அறிய வேண்டும் தெரிய வேண்டும் எண்ணத்தை கொண்ட ஆறுமுக வேளவரானவர் ஆசார வாசல் பக்கம் வருகிறார். வரும்போது சும்மா இருவாரா? அந்த பழக்கம் அவருக்கு உண்டா? அதான் என்ன செய்தாலும் தெரியுமா? அப்படி தங்க கும்பாரை பாலோ வெள்ளி கும்பாரை பழம் இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஆசார வாசல் பக்கம் வர போதும் நீங்கள் சட்டநாத கேத்திரவா சங்கிலி புதமா சும்மா ஆட்ட பாட்ட ஆளாளி போட்டு கொண்டு இருக்கிறார். கண்ட வேலை வரும். சங்கிலி ஊரத்துக்கு முன்னாலே வந்து சரித்திரத்தை கேட்டா, பூர்வீகத்தை கேட்டா, விளப்பத்தை கேட்டார். இதை கேட்டார். எப்படி கேட்கிறாரு? இந்த ஒரு எந்த தேசம் எந்த தேசம் தேசம் நீரா எங்கிருந்து இங்கே
வந்தீர் இங்கே வந்தி நீரா எங்கிருந்து இங்கே வந்தீர் இங்கே வந்தி சொல்லு சொல்லு உனக்கு எந்த தேசம் இங்கே இருந்து இங்கே வந்தீர் சொல்லு சொல்லு உங்க நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நீங்க நடந்து வந்த விவரம் என்ன நகரம் என்ன தன்னா தனிமையிலே வந்ததென்ன வந்ததென்னை நீரோ தனித்து வழி வந்ததென்ன வந்ததென்னை உங்க அம்மாவோட பேரும் என்ன யாருமண்ணே உங்க அம்மா யாருமண்ணே உங்க அப்பா கூட பேரும் என்ன யாருமண்ணே உங்க அப்பாவோட பேரும் என்ன யாருமண்ணே சொல்லு சொல்லு உங்க அம்மா யாருமண்ணே உங்க அப்பாவோட பேரும் என்ன உங்க அப்பாவோட பேரும் என்ன பேரு என்ன நேற்று உண்டா இந்த கலகலப்பு நாடு உண்ட அந்த கலகலப்பு கிடையாதப்பா நேத்தி கிடையாது உண்டானால் கிடையாது நாளால் கிடையாது நீ வந்திருக்க வாசி எவ்வளவு கலகலன்னு இருக்கு பாத்தியா ஆமா அப்பா ஏராளப்பட்ட கூட்டம் வேற இருந்துகிட்டு இருக்கிறாங்க கலகலன்னு இருக்கு இல்லையா அதனாலதான் இந்த விவரத்தை எல்லாம் உன் இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு என்ன தெரியுமா நீ வந்ததே போதும் அப்பா வாசனை நிறைந்திருக்க நீ வந்ததொரு விவரம் எல்லாம் வந்ததோ வாய் திறந்து சொல்லிடப்பா வாய் திறந்து சொல்லிடப்பா சொல்லும்போ வந்ததோர் விவரம் எல்லாம் வாய் திறந்து சொல்லிடப்பா என்றார் வேளவரானவர் கேட்டார் அது சங்கிலிபுதமானவர் இது அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களவா ஆதி நாராயண லிங்கேஸ்வர சங்கிலி வகுத்தாரோ குருவரனுக்கு முன்னாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயா வேளவரே என்னுடைய சைத்திரம் தெரிய வேண்டுமா சூரியன் தெரிய வேண்டுமா விளாப்பம் தெரிய வேண்டுமா அதான் என்ன தெரியுமா என்ன ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனார் முன்னாலே அமர தேவ முனிவரெல்லாம் ஈஸ்வரனை பகவானை ஏவமர்தம் கிடைய வேண்டும் ஏவமர்தம் வேண்டும் எவர்கள் சாப்பிடவே வேண்டும் ஐயா என்று தேவர் துமதிக்க வேண்டும் தேவரெல்லாம் சொன்னவாது பெருமானான கடவுளவர் அமர தேவ முனிவர்களை ஆண்டவனார் கடவுளவர் திரும்ப கடவுள் சென்றல்லாவோ அமிர்தமாது அமிர்தமாது போது அமரத்தில வளர்ந்தவாறு அமரத்தில ராஜமன்ன பூதமோ சட்டக்குள்ள ஒளித்ததாலே சட்டனால சங்கிலி போதான் தாயும் என பார்வதியாய் தகப்பனுமே கைலாசத்தில் பிறந்து கைலாசத்தில் பிறந்து உங்க வாசலுக்கு தாயும் எனக்கு பார்வதி தகப்பனோ பரமேஸ்வரன் ஐயா கைலாசத்தில் நான் பிறந்து வந்திருக்கேன் உங்களுடைய வாசலில் என்றார் அழகராஜ சங்கிலி போதாம் கேட்டா வேளவர் உனக்கு தாய் பார்வதியா தகப்பன் பரமேஸ்வரனா எனக்கும் அவர்கள் தான் தாய் தகப்பன் அதான் என்ன தெரியுமா நான் முன்னா பிறந்த அண்ணன் பின்னால பிறந்திருக்காய் தம்பி அதான் முன்னாள் பிறப்புற அண்ணன் பின்னால் பிறப்பு தம்பி அண்ணாவுடைய வாசல்ல தம்பி அட்டாஷ்டி ஆதாளி இன்னொரு
இடர்களோ இது செய்ய வேண்டாம். உனக்கு பசியா இருக்கிறதா? ஆமா ஆ? ஆமா இதோ உனக்காக பாலாமதெல்லாம் வச்சிருக்கிறேன். சரி. இதெல்லாம் அறிந்து விட்டு ஆமா. உனக்கு உட்கார இடம் வேணும் இல்லையா? ஆமா. அந்த இடத்தை ஒதுக்கித்தாரேன் என்றார். சரி. இந்த வேளவரானவர் ஆமா. இனி கேட்டாராஜ சங்கிலி பூதா, என்ன? ஐயா குருபரனே, ஐயா உன்னுடைய சன்னிதானத்துக்குள் நான் வர வேண்டுமானால் சரி. எனக்கு ஒரு நிலையம் இல்ல, இரு நிலையம் இல்ல, ஆமா 21 நிலையம் வேண்டும் என்று கேட்டார். சரி. மறுத்து பேசுறார வேளவர். என்ன? சங்கிலி போதாமே ஐயா 21 என்ன? ஆமா நீ எத்தனை வேணுமாலும் கேட்டா தருவேன். தருவேன். ஏன் தெரியுமா? என்ன? அதான் நீ நின்னா ஆமா என் கால் கெடுக்கும். ஆமா நீ காலுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்?